காடை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. 2 காடை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டு காட்டுறேன். காடை பெப்பருக்கு ரெடி கட் பண்ணி வச்சுக்கிட்டா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூனு, சீரகத்தூள் 1/4 டீஸ்பூனு, சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, வெங்காயம் 1.5 வெங்காயம், தக்காளி 1, மல்லி கொஞ்சம். ஆயில் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு கொண்டுட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேவக்கணும். சேவந்த உடனே போடலாம் மசாலா. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி மல்லி ஊதிச்சு பரவாயில்ல பசங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காடையும் போட்டுக்கலாம். காடை சேர்த்துட்டு மசாலா போட்டுக்கலாம். எடுத்து வச்சு மசாலா எல்லாமே. பெப்பர் வந்து லாஸ்ட்டாக இறக்கும் போது போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். தண்ணி ஊற்றிக்கோங்க. காடை பெப்பர் ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம பெப்பரை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. உப்பு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். அல்டிமேட்டாக இருக்கும்.